மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூட்டுறவுத்துறை மூலமாக ஒரு கல்லூரி நீங்களே அமைத்திருக்கலான்றார். கூட்டுறவுத்துறை என்பது சாதாரண ஏழை எளிய மக்களுடைய பணத்தில் சங்கத்தை உறுப்பினர்களை கொண்டு நடத்துறது. எனவே நான் அதுக்குள் வரவில்லை. என்னுடைய கேள்வி மட்டும் சொல்லுகிறேன். 10 ஏக்கர் நிலம் இருக்கிறது, அரசு புறம்போக்கு நிலம் இருக்கிறது, வசதியான இடம். ஆனா இதுவரை அரசு கல்லூரி, ஆண்களுக்கான கல்லூரியே மதுரையில் இல்லை, தனியார் ஆண்களுக்கான கல்லூரி இல்லை. எனவே அரசு கல்லூரி மதுரையிலே அமைக்க வேண்டும். அதே நேரத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் கூடுதலாக எங்களுடைய தொகுதியில் மேலும் இதுவரைக்கும் ஒரு விளையாட்டு திடல் கூட இல்லை, அதையும் கேட்டிருந்தேன். அது அமைத்து கொடுக்கப்படும், 2.5 கோடியில் அமைக்கப்படும் என்று சொல்லி எல்லாம் மதிப்பீடு எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, நீங்க அதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க ஒரு கோரிக்கை, நியாயமான கோரிக்கை, 10 வருஷம் நான் அமைச்சரா இருந்திருக்கேன், என்னால முடியல செய்தாருங்கன்னு கேட்க, அது நியாயம். மாண்புமிகு அமைச்சர் பரிசீலனை பண்ணிருக்காங்க, அமைச்சர் பதில் சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் கேட்டுருங்க. இதேதான் நான் சொல்லி இல்ல, அமைச்சர் பதில் சொல்லுங்க. அமைச்சர் பேரவைத் தலைவர் அமைச்சர் பதில் சொல்லுங்க. இல்ல, செல்லூர் ராஜு கேள்வி, நீங்க உட்காருங்க. மாண்புமிகு செல்லூர் ராஜு பேரவைத் தலைவர் அவர்கள், செல்லூர் ராஜு பேசட்டு. மாண்புமிகு செல்லூர் ராஜு பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே உட்காருங்க சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்க செய்யல, அதுதான் சொல்றேன். அதுல என்ன தப்பு இருக்கு? மாண்புமிகு பேரவைத் தலைவரே, சார் நான் பேசுகிறேன், உட்காருங்க. அது வேணா நீக்கிடுவோம். அது அமைச்சர் பேரவைத் தலைவர் தயவு கூர்ந்து அதை எடுத்து அவையில் என்ன சொல்றேன். கேள்விக்கு வாங்க. பேரவைத் தலைவர்களே, கேள்விக்கு வாங்க. நீக்கிட்டார். கேள்விக்கு வாங்க. பேரவைத் தலைவர்களே, அருள் கூர்ந்து, நான் ஏற்கனவே இங்க இதே சபையில் 2021 இது உயர்கல்வித்துறை அமைச்சரால் வாக்குறுதி சொல்லியாச்சு. ஏற்கனவே இந்த கேள்வி வந்திருக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அமைச்சர் உறுதி தந்திருக்காங்க. மறுபரிசீலனை பண்ணுங்களான்னு கேட்டாமருங்க. சரி, மறுபரிசீலனை செய்து உடனடியாக அந்த பகுதியில் ஒரு அரசு கல்லூரியை ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீக்கிறங்க செய்யறேன் என்றுதானே உங்க அமைச்சருக்காக வச்சிருக்காங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த காலத்தில் 19 கல்லூரிகளை அமைத்து தந்தீர்கள். தற்போது 4 ஆண்டுகளில் 32 கல்லூரிகளை தமிழக அரசின் சார்பில் முதல்வர் அமைத்து தந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக பேரவைத் தலைவர் அவர்களே, முதல் 5 ஆண்டில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு முதல் 5 ஆண்டில் 2011 to 16 18 கல்லூரிகள் நீங்கள் அமைத்தது. அடுத்த 5 ஆண்டு மீண்டும் 22 கல்லூரிகள். முதல் 5 ஆண்டில் 18, அடுத்த 5 ஆண்டில் 22. ஆனால் 4 ஆண்டுகளில் 32 கல்லூரிகளை அமைப்பதற்கு உத்தரவிட்டவர் நம்முடைய முதலமைச்சர். எனவே கேளுங்கள் தரப்படும் என்ற கோரிக்கையை ஏற்று முதலமைச்சரிடம் உங்கள் கருத்தை சொல்லி பரிசீலித்து துறையின் ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதையும், இங்கே கூட்டுறவுத்துறை மூலம் அதில் ஏற்படுகிற சிக்கலை சொன்னீர்கள். நீங்களே கல்வி அமைச்சரிடம் சொல்லி அதை செய்திருக்கலாம் என்பதையும் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு எடுத்து சொல்லி மேற்கொண்ட பதிலை பேரவைத் தலைவராக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.